Hi friends, welcome to VividTech. உங்களுடைய ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து Zee5 ஆப்பில் வந்து நீங்கள் பிளாக் ஸ்க்ரீன் இஷ்யூ ஒன்று வந்து ஃபேஸ் பண்ணுறீங்களா? அதாவது ஏதாவது மூவிஸ் வந்து ப்ளே பண்ணுறீங்க, வெப் சீரிஸ் ப்ளே பண்ணுறீங்க, பிளாக் ஸ்க்ரீன் ஆப் தான் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது. அப்போ ஓப்பன் பண்ணாலுமே வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியலை, பிளாக் ஸ்க்ரீன்ற மாதிரியான ஒரு இஷ்யூவாக தான் இருக்குது. ஸோ இந்த பிளாக் ஸ்க்ரீன் இஷ்யூவை வந்து எப்படி Zee5 ஆப்பில் வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் வந்து செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. போனதுக்கப்புறமா செட்டிங்ஸில் பாருங்கள், ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் மொபைலில் வந்து அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் உள்ள போனதுக்கு அப்புறமா உங்கள் மொபைலில் உள்ள எல்லா ஆப்ஸுமே வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். இதில் ஒரு சர்ச் பார் ஒன்று இருக்கும். ஸோ அந்த சர்ச் பாரில் ஜி அப்படின்றத சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு Zee5 ஆப் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. போனதுக்கு பிறகு இதில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று பார்க்கலாம். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோடனே வந்து கிளியர் கேஷ் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக கிளியர் டேட்டா அப்படின்றதையுமே கிளிக் பண்ணி டிலீட் பண்ணி கிளியர் டேட்டாவும் பண்ணிடுங்க. பண்ணதுக்கு பிறகு உங்கள் மொபைலை நீங்கள் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணணும். அப்படி ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப Zee5 ஆப்பை ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் லொக் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து யூஸ் பண்ணி பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிளாக் ஸ்க்ரீன் அப்படின்ற ப்ராப்ளம் வந்து உங்களால் Zee5 ஆப்பில் வந்து சால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள், பிளாக் ஸ்க்ரீன் இஷ்யூ வந்து சால்வ் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.